அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 58:11 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். உங்க வலது கரத்தை பிடித்திருக்கிற கர்த்தர், உங்களை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நித்தம் நடத்துவேன். என்ன நடத்துறதுக்கு யாரும் இல்லை, எங்க அப்பா எனக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை பிடித்திருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். நித்தம் உங்களை நடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் அழகா நடத்துகிற நல்ல மெய்ப்பர் இவர். ஆமென். உங்களை நடத்த கர்த்தர் இருக்கிறார். நித்தம் நடத்தி என்ன பண்றாரு, வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறார். வறட்சி இருக்கு, ஆனா நான் திருப்தியா இருக்கேன். வெளியே போர் பதற்றத்தினால ரொம்ப பிரச்சனை, ஆனா எங்க வீட்டுல எல்லாமே நல்லா இருக்கு. ஆமென். கர்த்தருடைய வாக்கு இது, கர்த்தருடைய வாக்கு திட்டம் இது. என்ன, வறட்சியான காலங்களிலும் அவன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துவேன். அவன் அப்ப ஸ்பிரிச்சுவலா பார்க்குறப்ப எல்லா இடத்துலையும் ட்ரைனஸ் இருந்தாலும் உங்க ஆத்மாவிலே கர்த்தருடைய வசனத்தாலே உங்களை திருப்திப்படுத்துவார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் உங்களை வழி நடத்துவார், தேவன் உங்களை திருப்திப்படுத்துவார், எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார், உங்களை ஆரோக்கியமுள்ளவர்களாக வைப்பார். ஆமென். திருப்திப்படுத்துகிற தேவன் உங்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக வைப்பார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். நீ எப்படி இருப்ப அப்படின்னு போட்டிருக்குன்னா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று அப்படின்னா என்ன, என் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்படின்னா நான் என் காலங்களிலே என் கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்து கொண்டே இருப்பேன். என் கனி பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். வற்றாத நீரூற்று, தாகமுள்ளவர்கள் வந்து பயனடைகிற பாத்திரமாய் நான் இருப்பேன். ஆமென். அப்ப ஆண்டவர் உங்களை அநேகருக்கு, லிட்டரல் நான் சொல்றேன், அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த வசனம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நீ வற்றாத நீரூற்று. இன்னைக்கு உங்களை நீங்க அப்படி பார்க்க ஆரம்பிங்க, உங்க மனதில் உங்களை நீங்க அப்படி பார்க்க ஆரம்பிங்க. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நான் வற்றாத நீரூற்று, நான் கனிகளை கொடுக்கிறவன், கனிகளை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவன், நான் மலையின் மேல் உள்ள பட்டணம். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நித்தம் நடத்துவார், உங்களை திருப்திப்படுத்துவார், உங்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக வைப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக வைப்பார். நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டமும் வற்றாத நீரூற்றுமாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.